IPL 2024 மிச்சம் இருக்கிற 2 போட்டிகளுக்கு லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸுக்கு KL ராகுல் கேப்டனாக இருக்க போகிறது கிடையாது அப்படிங்கிறதுக்கான ஒரு தகவல் வந்திருக்கு. கூடவே KL ராகுலை LSG ரீட்டைன் பண்ண போகிறதும் கிடையாதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. SRHக்கு எதிரான போட்டியில் தோற்றதுக்கு அப்புறமா நேராக கிரவுண்டில் வச்சு லைவ்லேயே LSGயோட மேனேஜ்மெண்ட் KL ராகுலை அவ்வளோ திட்டிருப்பாங்க. அவ்வளோ பேசுனதுக்கு அப்புறம் KL ராகுல் அங்கே இருந்தால் அவருக்கு மரியாதை கிடையாது. அதை பற்றி நான் டீட்டெயில்டாக சொல்கிறேன். அண்ட் இந்த மேனேஜ்மெண்ட் இதற்கு முன்னாடி தோனியை கூட அசிங்கப்படுத்தியிருக்காங்க. அது என்ன டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறதையும் நான் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு நிமிஷம் சார் ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. Hello every friends, 1 minute please. So friends, லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ், இந்த சூப்பர் ஜெயண்ட்ஸை மட்டும் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மேனேஜ்மெண்ட் இந்த ஓனர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல நிறைய லீக்ல வந்து டீம்ஸை வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா ஃபுட்பாலில் வந்து பார்த்தீங்கன்னா மோகன் பகான் சூப்பர் ஜெயண்ட்ஸ் இந்த சீசன் ISL சீசன் 10ல் கூட ஃபைனல் ஆடி இருப்பாங்க. அந்த டீமை ஹோல்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் IPLல இதற்கு முன்னாடி 2 வருஷம் ரைசிங் புனே சூப்பர் ஜெயண்ட்ஸ் அப்படிங்கிறத வந்து ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த LSGயை ஹோல்ட் பண்ற சஞ்சீவ் கோயங்கா அவர் பேர், அதான் ஓனரு. அவர் தான் நேற்று KL ராகுல் வந்து அந்த மாதிரி பேசியிருப்பாரு. ஸோ அந்த ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓனர் அண்ட் அவரோட பிரதர் ஒருத்தர் இருக்காரு. 2 பேரும் தான் இந்த கம்பெனியை வந்து ஹோல்ட் பண்ணுறாங்க. IPL டீம்லாம் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க தான் முடிவு பண்ணியிருக்காங்க. 7,000 கோடி கொடுத்து இருக்கிறதுலே ஹையஸ்ட் அமௌண்ட் கொடுத்து இந்த LSGலாம் வாங்கி வச்சிருக்காங்க. அவங்க டீமு தோத்துட்டாங்க, திட்டினாங்க, அது எல்லாமே ஓகே தான். ஆனால் KL ராகுல் மாதிரி ஒரு கிளாசிக் பிளேயர் அவர் கேப்டன்சி பண்ணியிருக்காரு. இந்தியாவில் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்பப்படக்கூடிய இந்தியாவோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்னே சொல்லலாம் KL ராகுல். நீங்கள் பேசிக்கோங்க, நீங்கள் ஓனர், நீங்கள் அவர் கேப்டன், உங்களுக்கு கீழே வேலை செய்கிறாரு, என்ன வேணால் பண்ணிக்கோங்க, பேசிக்கோங்க. ஆனால் கூட்டிகிட்டு போய் தனியாக ஒரு ரூமில் பேசியிருக்கணும். மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறமா உங்கள் மீட்டிங்கை தனியாக வச்சு அங்கே பேசியிருக்கணும். கிரவுண்டில் அத்தனை பேர் பார்த்துட்டு இருக்காங்க, அத்தனை கோடிக்கணக்கான பேர் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த லைவில் அந்த மாதிரி ஒரு பிளேயரை KL ராகுலை கை கட்ட வச்சு பேசுனது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தவறான விஷயமாக தான் ஃபேன்ஸ் வந்து இப்போதைக்கு சொல்லிட்டு இருக்காங்க. என்னோட ஒப்பீனியனும் கூட அதுதான். ஸோ இந்த மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது இவரை மட்டும் அசிங்கப்படுத்தலை. 2017 ரைசிங் புனே சூப்பர் ஜெயண்ட்ஸில் தோனியை கேப்டன்சிலேருந்து தூக்கிட்டு ஸ்டீவ் ஸ்மித் அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. அதற்கு முன்னாடியே இவங்க ட்வீட்லாம் பண்ணியிருப்பாங்க, அதாவது தோனியை விட ஸ்மித் தான் பெஸ்ட்டு, ஸ்மித் தான் சூப்பர் அப்படிங்கிற மாதிரி. அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இருந்து தோனியோட ஒய்ஃப் வந்து சாக்ஷி தோனி வந்து ரிப்ளைலாம் கொடுத்துருப்பாங்க. அண்ட் அந்த சீசன் வந்து ரைசிங் புனே சூப்பர் ஜெயண்ட்ஸுக்கு MS தோனியை கேப்டன்சிலேருந்து தூக்கிட்டு ஸ்டீவ் ஸ்மித் அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க பிளே ஆஃப் போய் ஃபைனல் போய் அது ஒரு மாதிரி போச்சு. பட் ஆனால் இந்த சூப்பர் ஜெயண்ட்ஸ் இந்த மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய இடத்துல நிறைய பிளேயர்ஸ் அசிங்கப்படுத்துறதை அசால்ட்டாக பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். நாட் ஓன்லி கிரிக்கெட், ஃபுட்பால்லுமே இது நடந்திருக்கு. ஃபுட்பாலில் மோகன் பகான் சூப்பர் ஜெயண்ட்ஸ் ஃபைனலில் தோற்றுருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இந்த மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது பிளேயர்ஸுக்கு ஒரு ஹார்ட்டை கொடுக்கும், பிளேயர்ஸோட ஃபேன்ஸுக்கு ஒரு ஹார்ட்டை கொடுக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு சுத்தமாக மண்டையிலையோ இல்லை அது தோன்றதே இல்லைன்னு நினைக்கிறேன்னா. ஸோ அதனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் SRHக்கு எதிராக தோத்துருப்பாங்க. அது மேட்ச் நடக்கிறது தான். SRH இந்த அடி அடிச்சிருக்காங்க, ஆல்ரெடி RCB அடிச்சிருக்காங்க, மும்பை இந்தியன்ஸ் அடிச்சிருக்காங்க. இவங்க அடிக்காத டீமே கிடையாது. அப்படி இருக்கிறப்போ ஸோ இந்த மாதிரி ஒரு தோல்விங்கிறது நார்மல் தான். KL ராகுல் உடஞ்சிருப்பாரு. T20 வேர்ல்டு கப் 2024 அவரோட பேர் இல்லைன்னா கூட அவ்வளோ வருத்தப்பட்டிருக்க மாட்டார். ஆனால் இந்த மேட்சுக்கு அப்புறம் பேசவே வார்த்தை இல்லைன்னா சொல்லியிருப்பாரு போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷன்லாம். அவருக்குமே அந்த வருத்தம் இருக்கும் ஒரு கேப்டனா. ஆனால் அவரை கூப்பிட்டு வச்சு அந்த மனுஷனால பேச முடியல. எனக்கே பார்க்க ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. அவங்க அப்படி பேசியிருப்பாங்க, ரொம்ப அனிமேட்டிக்காக பேசியிருப்பாங்க அந்த ஓனரோட ஒய்ஃபும். அது எனக்கு பிடிக்கல, சுத்தமாக பிடிக்கல. எனக்கே அப்படி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஃபேன்ஸுக்கும் அப்படி தான் இருக்கும், KL ராகுலுக்கும் அது இருக்கும். இந்த மேனேஜ்மெண்ட் வந்து இப்போ எடுத்துக்கிற முடிவுப்படி இதுக்கப்புறமா இருக்கக்கூடிய மேட்சஸில் KL ராகுல் வந்து கேப்டன்சி பண்ண மாட்டார். மேபி நிக்கோலஸ் புரோனுக்கு அந்த கேப்டன்சி போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி மேனேஜ்மெண்ட்டில் KL ராகுல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னோட ஒப்பீனியனும் கூட. 2025 ஆக்ஷனில் அவங்க வெளியே விடுறாங்களோ இல்லையோ இவராக வெளியே வந்துடணும். ஆக்ஷனில் மட்டும் அவர் பேரை கொடுத்தாருன்னா அவர் சூப்பரான ரேட்டுக்கு போவார். வேறு டீம் எடுத்தாங்கன்னா அவரை சூப்பராக பார்த்துப்பாங்க. KL ராகுல் தயவு செஞ்சு அந்த டீம் வந்து வெளியேறிடுங்க, அதான் உங்களுக்கு நல்லது. அவர் பாப்பாரா, அவருக்கு புரியுமா, அது எனக்கு தெரியாது. ஒரு ஃபேனாக, கிரிக்கெட் ஃபேனாக வந்து என்னோட கும்பலாக நான் சொல்லிட்டு இருக்கேன். லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸில் இருக்கிற மற்ற பிளேயர்ஸுக்கும் இந்த நிலைமை தான் அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா சரி. கண்டிப்பாக இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல விஷயம் கிடையாது அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். இது இப்படியே அவங்க கண்டினியூ பண்ணாங்கன்னா டீம் நாசமாக தான் போகும். இதை விட்டு எனக்கு சொல்கிறதுக்கு வேறு எதுவும் கிடையாது அப்படிங்கிறத மட்டும் சொல்லிக்கிறேன். ஸோ இந்த இன்சிடெண்ட்டை பற்றியே உங்களோட ஒப்பீனியன் என்ன, மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானுமே தெரிஞ்சுக்கிறேன்.